வெல்கம் டு ஆத்மா தீபம் இன்னர்லைட். பிரபஞ்சத்தின் மகா ரகசியம் ஒன்று இன்று உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் உங்கள் தொழில் வளர்ச்சி தடைப்படுதா, அல்லது தீரா கடன் சும்மா குறைய வழி தெரியாமல் தவிக்கிறீங்களா? இதோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க அந்த செல்வ செழிப்பு உங்கள் ஆழ் மனசில் உங்களின் மாற்றத்திற்காக காத்திருக்கிறது. கவலைப்படாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி இன்று முதல் உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் வெற்றியின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இந்த சில நிமிட பயிற்சி உங்கள் ஆழ்மனதின் அலைவரிசையை மாற்றி வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளை உங்கள் பக்கம் ஈர்க்கப் போகிறது. உங்கள் ஆழ்மனம் இந்த அதிர்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள, இந்த பயணத்தை முழுமையாக தொடர உங்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலில் ஒரு வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலையும் மனசையும் தளர்த்தி கொள்ளுங்கள். 4 செகண்ட் இன்ஹேல் அண்ட் 6 செகண்ட் எக்ஸேல். உங்கள் உடம்போ மனசோ ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. இப்போது உங்கள் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுன்னா கண்களை மெதுவாக மூடுங்க. நான் சொல்கிறத இப்போ நீங்கள் கற்பனை செய்யுங்க. இடையில் கண்ணை திறக்க வேண்டாம். நான் சொல்ல நீங்கள் அதை கற்பனையாக மட்டும் பாருங்கள். இடையில் கண்ணை திறக்க வேண்டாம். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தை மேலே வைங்க. சுவாசத்தின் மேலே வைங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டாம், வெளியே விட வேணாம். இயல்பான சுவாசம், நம்ம நார்மலாக எப்படி மூச்சு விடுறோமோ அந்த சுவாசத்தின் மேலே நீங்கள் கவனம் வைங்க. 1 நிமிஷம் அந்த சுவாசத்தின் மேலே கவனம் வச்சு அந்த சுவாசம் உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க. வேறு எதுவும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது உங்களுடைய வேகமான மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி ஒரு நிதானமான மூச்சாக மாறி இருக்கு. இப்போ ஒரு நீளமான ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது பிரபஞ்சத்தோட தங்க நிற சக்தி உங்கள் உச்சந்தலை வழியாக உங்கள் உடம்புக்குள்ள நுழையிறத உணருங்க. கற்பனை செஞ்சு பாருங்கள். முதல் முறை மூச்சை உள்ளே இழுக்கும்போது 25% தங்க நிற ஒளி உங்கள் உடம்பை ஆக்கிரமிக்குது. மூச்சை வெளியே விடும்போது 25% கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற கருப்பு நிற ஆற்றல் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகிறத கற்பனை செய்யுங்க. ரெண்டாவது முறை மூச்சை உள்ளே இழுக்கும்போது 50% தங்க நிற ஒளி உங்கள் உடம்பை நிரப்புது. மூச்சை வெளியே விடும்போது 50% கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற கருப்பு நிற ஆற்றல் உங்கள் உடம்பை விட்டு வெளியேறிடுச்சு. மூன்றாவது முறை மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் உடம்புல இருந்த
கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்னும் கருப்பு நிற ஆற்றல் முழுவதுமாக உங்கள் உடம்பை விட்டு போயிடுச்சு. 100% தங்க நிற ஒளி உங்கள் உடம்பை ஆக்கிரமிச்சிச்சு. இப்போ உங்கள் உடம்புல இருந்த அனைத்து கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்னும் கருப்பு நிற ஆற்றல் உங்கள் உடம்புல விட்டு முழுசும் போயிடுச்சு. இப்போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த பிரபஞ்ச சக்தி என்னும் தங்க நிற ஒளி மட்டுமே. அந்த தங்க நிற ஒளி உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போது உங்கள் உடம்புல முழுவதும் தங்க நிற ஒளி மட்டுமே இருக்குது. கடன் சுமை பற்றாக்குறை என்ற கருப்பு நிற ஆற்றல் முழுசும் வெளியே போயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொன்னதை கண்ணை மூடி கேட்டுட்டு இருந்தவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்ணை திறக்க வேண்டாம். ஒருவேளை நடுவில் கண்ணை திறந்தவங்க யாராக இருந்தீங்கன்னா மறுபடியும் கண்ணை மூடி நான் சொல்கிறத அப்படியே கற்பனையாக மட்டும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிறது உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதியும். இப்போது உங்கள் மனசில் ஆழ் மனசில் உள்ள கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற எண்ணத்தை இப்போ நம்ம முழுசாக அழிக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இப்போ ஏற்கனவே 100% உங்கள் உடம்புல இந்த கருப்பு நிற ஆற்றல் வெளியேறிடுச்சு. இருந்தாலும் உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற எண்ணத்தை முழுவதுமாக அழிக்க போகிறோம். அதுக்கு உங்கள் முன்னாடி ஒரு கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற ஒரு பெரிய சுவர் உங்கள் முன்னாடி நிற்குது. உங்கள் ஆழ் மனசோட வலிமையால் அந்த சுவரை முழுவதுமாக உடைச்சிருங்க. உங்கள் ஆழ் மனசோட வலிமை கற்பனை செய்யுங்க. உங்கள் ஆழ் மனசோட வலிமையால் நீங்கள் அந்த சுவரை உடைச்சி எறியதை கற்பனை செய்யுங்க. இப்போ அந்த சுவர் உங்கள் வலிமையால் துகள் துகளாக உடஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை என்ற எண்ணத்துக்கு பதிலாக நான் செல்வ செழிப்புக்கு தகுதியானவன் என்ற எண்ணத்தை விதைக்கப் போகிறோம். இப்பொழுது உங்கள் விருப்பத்தை பிரபஞ்ச சக்தியிடம் மனதார சொல்லுங்க. பிரபஞ்சமே, என் கடன் சுமை முழுமையாக தீர்ந்து விட்டது. நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். இந்த வார்த்தையை தன்னம்பிக்கையோட நாங்கள் சொல்ல 3 முறை நீங்களும் திரும்ப சொல்லுங்க. இது வெறும் வார்த்தை இல்லை, இதுதான் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் பிரபஞ்ச மந்திரம். நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன். இப்போ உங்கள் கடன் சுமை முழுசும் தீர்ந்துடுச்சுன்னு நினச்சி நிம்மதி பெருமிச்சு விடுங்க. இப்போ உங்கள் மனசில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சி உங்கள் மனசு இப்போ லேசாகிடுச்சு. உங்கள் தொழில் இல்லை வேலையில் நீங்கள் காண விரும்பும் உச்சகட்ட வெற்றியை கற்பனையாக பாருங்கள். உங்களை சுற்றி புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் இல்லை புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. இப்போ உங்கள் தொழில் இல்லை வேலை ஒரு ஆழம் மரம் போல வலிமையாக வளர்ந்துள்ளதுன்னு உணருங்க. உங்கள் தொழில் இல்லை வேலையில் நீங்கள் தான் ராஜா. உங்கள் கையில் பணம் வந்து குவிந்துக்கிட்டே இருக்கு. அந்த பணத்தோட சத்தத்தை சந்தோஷமாக உணருங்க.
அந்த பணத்தை உங்கள் கைகளால் தொட்டு அந்த பணத்தோட ஸ்பரிசத்தை உணருங்க. கற்பனையில் உணருங்க. தடவி பாருங்கள். அந்த பணத்தை தடவி பாருங்கள். ஈர்ப்பு விதி செல்வத்தை உங்கள் பக்கம் ஈர்த்து விட்டது. இப்போது உங்கள் தொழில் இல்லை வேலையில் நீங்கள் அபாரமான வளர்ச்சி அடைந்திருக்கீங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனசில் விதைங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை மற்றும் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே செல்வம் செல்வம் செல்வம், வெற்றி 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 மட்டுமே. நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற காலம் இது. இப்போ நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகிற காலம் இது. இந்த அற்புதத்தை உங்கள் ஆழ் மனசில் நிகழ்த்திய பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றி சொல்லுங்கள். பிறகு மெதுவாக உங்கள் 2 உள்ளங்கைகளும் தீச்சு கண்ணில் ஊற்றிக்கிட்டு புதிய நம்பிக்கையோட ஒரு புதிய செல்வந்தர கண்ணை தரங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ பணத்தோட ஓட்டத்தை திறந்துட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் பணம் அல்ல குறையாமல் வரும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் மறக்காமல் என் கடன் தீர்ந்து விட்டது, நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் என்று பதிவிடுங்க. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் சொல்லாகும்போது அதன் சக்தி இன்னும் அதிகமாகும். நன்றி.